வணக்கம் நண்பர்களே. எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா, வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 200-300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 40 அடி ஃப்ரண்டேஜில் 2250 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வந்து நார்த் ஃபேஸிங் 30 ஃபீட் ரோட்டில் சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. 6000 ரூபாய் தாங்க ஃபைனல் ரேட்டு. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 6200 பேசலான்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ 6000 ரூபா ஃபைனல் ரேட்டு. ஏன்னா அதை வச்சு நம்ம பெருசாக நெகோசியபிளாக வச்சுட்டு போகக்கூடாது இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு தான் ஃபைனல் ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஓகேன்னா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பேசுகிறதுக்கே போனால் கரெக்டாக வரும். அதனால் ரேட் வந்து இதை ஃபைனலாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டே தான் இருப்பாங்க. டாக்குமெண்ட் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தது உண்மை தான். இப்போ கிளியர் பண்ணி காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு எம்டி ஸ்பேஸாக தான் இருந்துச்சு. ஸோ ப்ராப்ளமாக இருக்கிற வரைக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் இப்போது அந்த கிளியர் பண்ண நபர் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால் போட்டு கேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்கேஸ் இது ப்ராப்ளம் ஆகிருக்குன்னா டெஃபினட்டாக இந்த கேட்டு போட்டுருக்கவங்க அந்த ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க டெஃபினட்டாக டேமேஜ் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னாலும் அந்த இடத்துல கேட்டு போடுறதோ போர்டு வைக்கிறதோ இது பண்ணால் அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வரும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க. ஸோ அதை சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. வேறு யாரும் என்ட்ரு ஆகலை. 1 வீக் மேலே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ காம்பவுண்ட் வால் போட்டு அதனால் பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கேமராவும் வச்சுருக்காங்க. சிசிடிவி கேமராவும் வச்சுருக்காங்க இதை கண்காணிக்கிறதுக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கலாம். இது வந்து கிளியராக இருக்கா இல்லைன்றது டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசிக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இந்த ஏரியாவில் பார்த்தோன்னா இங்கேருந்து உள்ள லக்ஷ்மி நகர் இந்த நம்ம நின்றுக்கிற அந்த இடத்துலேருந்தே பார்த்தோன்னா ஒரு 700 மீட்டர் உள்ளே போனாலே பார்த்தோன்னா 7000 ரூபா ஃபைனல் ரேட் சொல்லி லேண்டெல்லாம் இருக்குது. அதனால் சொல்கிறேன், நல்ல ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணுற வேணாம். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணுங்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.